அதே போல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இயற்கை விவசாய லாபமா, செயற்கை விவசாய லாபமா? இது வந்து எல்லார் மனசுலயும் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் சொல்றேன் இயற்கை விவசாயம் தான் லாபம், செயற்கை விவசாயம் லாபம் இல்லை அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னு இந்த கொஸ்டினை வைப்போம். இப்போ என்னோட வயல்ல வந்து நான் குறைந்தபட்சம் சொல்றேன், நான் அதிகமாக அறுக்கிறேன். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகலை. ஏக்கருக்கு 15 மூட்டை நெல்லு காணுங்கிறது வந்து எல்லா இயற்கை விவசாயிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நார்மலான ஒரு கான்செப்ட். இதை வந்து யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. அதே போல கெமிக்கல் ஃபார்மிங்ல வந்து அதிகபட்சமா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை காணும் அப்படிங்கிறது வந்து நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட். இது ரெண்டையுமே வச்சுக்குவோம். ஒரு 30 மூட்டை விளைஞ்சிச்சுனாக்கா நம்ம அதுல இருந்து எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்னா 30,000 ரூபாய் நம்ம எடுக்கிறோம். அதே 15 மூட்டை நம்ம இயற்கை விவசாயத்துல கிடைக்குது அப்படின்னாக்கா இதுலயும் 30,000 தான் எடுக்கிறோம். இது வந்து நான் நெல்லுக்கான ரேட்டு நான் சொல்லியிருக்கிற இருக்கிற ரேட்டு நெல்லுக்கான ரேட்டு. நீ விவசாயியா இல்லாம வியாபாரியா மாறுற, ஒரு விவசாயி வியாபாரியா மாறுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். அதே வியாபாரியா மாறின விவசாயி வந்து இன்னும் மதிப்பு கூட்டி வித்தாக்கா 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அப்ப 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அப்ப நீ விவசாயியா இருக்கியா, வியாபாரியா இருக்கியா, மதிப்பு கூட்டி கொடுக்கக்கூடிய வல்லுநரா இருக்கியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டியது யாரு? விவசாயி தான், இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஏக்கர்ல 30 மூட்டை நெல்லு கண்டிச்சுனாக்கா அவங்க 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே 30 மூட்டையை வந்து நம்ம அரிசி ஆக்கணும்னாக்கா ஒரு மூட்டைக்கு 38 கிலோ அரிசி கிடைக்கும். இதுதானே? 40 கிலோவும் கிடைக்கும். 38 கிலோங்கிறது நார்மலா உள்ளது. அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 மூட்டைக்கும் வந்து 4 2 600 கிலோவுக்கு 550 கிலோவே வச்சுக்கோங்க. 550 கிலோனாக்கா 100 ரூபாய் ரேட் வச்சுக்கிட்டா கூட 55,000 ரூபாய். அங்க 30,000 ரூபாய். இங்க எவ்வளவு வருது? 15,000 ரூபாய் நம்மளுக்கு கூடுதலா லாபம் கிடைக்குது. அப்ப அவங்க கணக்குல இருந்து பாக்குறப்ப 15,000 ரூபாய் நம்மளுக்கு கூடுதலா கிடைக்குது. அதே போல செலவுல வந்து பார்த்தாக்கா சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்துல செலவு இல்லைன்ட்டு. இயற்கை விவசாயத்துல செலவெல்லாம் இல்லாம கிடையாது. இயற்கை விவசாயத்துக்கும் கெமிக்கல் ஃபார்மிங்க்கும் ஒரே செலவு தான். காரணம் என்னன்னு கேட்டாக்கா நம்ம இயற்கை விவசாயத்துல செய்யறப்ப மேன் பவர் அதிகமா போகுது. அதே போல இயற்கை விவசாயத்துல இவங்களே இறங்கி வேலை செய்யறதுனால இவங்களோட உழைப்புக்கு இவங்க மதிப்பு போட மாட்டேங்கிறாங்க. இவங்க செய்யற வேலைக்கு இவங்க மதிப்பு போட மாட்டேங்கிறாங்க. அப்ப நாம வந்து இயற்கை விவசாயம் செய்யறதுனால நம்மளுக்கு லாபம் தான். என்னோட வயல்ல எவ்வளவு காணுது அப்படிங்கிறத நான் சொல்ல வந்துடுறேன். 24 மூட்டையில இருந்து 26 மூட்டை வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு காணுது. இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள 30 மூட்டையை தாண்டி என்னோட வயல்ல காணும் அப்படின்ட்டு நான் உறுதியா நம்புறேன். அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்ம கரிகாலன் ராஜ ஆட்சி அந்த காலத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 65 மூட்டையில இருந்து 67 மூட்டை வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நெல்லு கண்டதா வந்து சொல்றாங்க. அது சொல்லல. தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோயிலையும் கல்லணையில உள்ள கல்வெட்டுலையும் வந்து இன்னைக்கு கல்வெட்டா இருக்குது. அப்ப 65 மூட்டை வேண்டாங்க. நம்மளால இயற்கை விவசாயம் 40 மூட்டை 45 மூட்டை எடுக்கிற அளவுக்கு நம்ம நிலத்தை நிச்சயமா கொண்டுகிட்டு வர முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் கடுமையா பாடுபட்டோம்னாக்கா நிச்சயமா முடியும். அப்ப 40 மூட்டை 45 மூட்டை நம்ம நெல்லு கொண்டுட்டு வந்தோம்னாக்கா அப்ப இவங்களோட நிலை இப்ப 30 மூட்டை விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த நிலை வந்து மேலும் குறைஞ்சி 20 மூட்டைக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்ப 20 மூட்டைக்கு விளையக்கூடிய விவசாயிக்கு லாபமா, 45 மூட்டை விளையக்கூடிய விவசாயிக்கு லாபமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்கா இன்னைக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஃபெர்டிலைசரை வந்து இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாயிங்க. அளவுக்கு அதிகமான ஃபெர்டிலைசர்னாக்கா கணக்கு வழக்கே இல்லாத கண்ணா புண்ணான்னு போட்டுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அப்படி போடுறதோட விளைவு என்னன்னு கேட்டாக்கா இப்ப இன்னைக்கு கொடூரமான விஷயம் வந்து களைக்கொல்லி. அந்த களைக்கொல்லி வந்து முதல்ல வந்து ஒரு களைக்கொல்லி அடிச்சா எல்லா களையும் செத்துச்சு. இப்ப ஒரு வயலுக்கு 3 தடவை களைக்கொல்லி அடிக்கிறாங்க. 3 தடவை களைக்கொல்லி அடிச்சா அந்த பயிர் சாவுது அப்படின்னாக்கா அந்த களை சாவாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா நிலத்தோட தன்மை நாளுக்கு நாள் வந்து அந்த களைக்கொல்லி அடிச்சு அதோட வீரியம் வந்து ஏறி அந்த களைக்கொல்லிக்கும் கட்டுப்படாம களைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்ப நீங்க அதிகமா கொடுத்துக்கிட்டே தான் ஹெவி டோஸ் கொடுக்கணும். கொடுக்கறதோட விளைவு என்னன்னு கேட்டா ஒரு காலகட்டத்துல பில்லு கூட அந்த வயல்ல முளைக்காது. பில்லு கூட முளைக்காத ஒரு சூழ்நிலை வர்றப்பதான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டு அப்பதான் வந்து அவங்க இயற்கை விவசாய பக்கம் வருவாங்க. அப்ப இயற்கை விவசாயம் பக்கம் வர்றப்ப நம்ம ராஜா மாரி இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ராஜா மாரி இருப்போம். அப்ப அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா கண்கட்டத்துக்கு பின்னாடி சூரிய நமஸ்காரம் அப்படிம்பாங்க. அப்ப கண்ணு நல்லா இருக்கிறப்பவே சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். அப்ப கண் கெட்டதுக்கு அப்புறம் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு மதிப்பு கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மதிப்பு கூட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம இயற்கை விவசாயத்தை வந்து அரசாங்கத்திலேயே வந்து அந்த நெல்லை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நாம வந்து எந்த ஒரு செயலையும் தனியா செய்யறப்போ வந்து அதுக்கு வந்து சக்தி கம்மி. அதே வந்து ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து செயல் வடிவம் கொடுக்குறப்ப அதோட சக்தி வந்து கூடுதல்.
அப்படி வந்து இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய அந்த நெல்லை அரசாங்கம் எடுத்தால் என்ன விலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்ப சொல்றேன். ஆனா அவங்க எடுப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப ஒரு 6 மூட்டை நெல்லை போட்டுட்டு 1 பவுன் நகை வாங்கணும். ஒரு அதிகமாலாம் கிடையாது, 80க்கு முன்னாடி தான் 6 மூட்டை நெல்லை போட்டுட்டு 1 பவுன் நகை வாங்கணும். இப்ப 1 லட்சத்தை தாண்டிட்டு நெல் தங்கத்தோட விலை. அப்ப நம்மளோட நெல்லுக்கு விலை எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டாக்க 20,000ல இருந்து 25,000 கொடுக்கணும். அந்த விலை கொடுக்க வேண்டாங்க. அட்லீஸ்ட் இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய நெல்லுக்கு ஒரு 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக்கா நீங்க யாரையும் போய் இயற்கை விவசாயம் செய்யுங்க அப்படின்னு நம்ம பரப்புரையோ வேற எதுவுமே நம்ம செய்யணுங்கிற தேவையில்லை, விழிப்புணர்வோ செய்யணுங்கிற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்வாங்க. ஆனா இதுக்கான காலமும் நேரமும் கூடிக்கிட்டு இருக்கு. இதை அரசாங்கமே அறிவிக்கும், அது விரைவில் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.